நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். இப்போ பிள்ளையார் பாட்டோட we are starting the program. கிருஷ்ணபிரியா அவங்களோட கொள்ளு பேத்தி, அப்பாவோட கொள்ளு பேத்தி, அவங்க கனடாவில் இருக்காங்க. she will sing the பிள்ளையார் song. Okay. அனைவருக்கும் வணக்கம். My name is Krishnapriya. I am in grade 6. I am the granddaughter of late Muttaya Chettiar, who is the nephew of Pettachaya. Now I'm going to sing prayer songs. Om Shri Mahaganapate Namaha. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மர நிழலியும், ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மர நிழலியும் வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். மஞ்சளில்லை செய்யணும் மண்ணை நாளை செய்யணும், மஞ்சளில்லை செய்யணும் மண்ணை நாளை செய்யணும். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். ஓம் நம சிவாய் என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை, ஓம் நம சிவாய் என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சு நாட்டும் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், நெஞ்சு நாட்டும் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். அவள் கடலை சுண்டலும் அரிசி குழக்கட்டையும், அவள் கடலை சுண்டலும் அரிசி குழக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார், கண்ணை மூடி தூங்குவார், கவலையின்றி உண்ணுவார், கண்ணை மூடி தூங்குவார். கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினம், கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் எளியன் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார், எளியன் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருவாயே, பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருவாயே, பிரபோ கணபதே. ஆதி மூல கணநாத கஜானன அத்புத தவள ஸ்வரூபா, ஆதி மூல கணநாத கஜானன
अद्भुत धवल स्वरूपा देव देव जय विजय विनायक चिन्मय परशिव दीपा देव देव जय विजय विनायक चिन्मय परशिव दीपा चिन्मय परशिव दीपा प्रभो गणपते परिपूर्ण वार्वरुवाये प्रभो गणपते சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சந்நிதி வந்தடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சந்நிதி வந்தடைந்தோமே சார்ந்து சிற்ற சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே சார்ந்து சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே தந்தருள் சத்குரு நீயே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருவாயே பிரபு கணபதே தேடி தேடி எங்கு ஓடுகின்றான் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கு ஓடுகின்றான் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெம்பானே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெம்பானே குண குன்றன விளங்கும் பெம்பானே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருவாயே பிரபு கணபதே 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 கணபதி 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 நன்றி வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். வாங்க. நான் சின்ன வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும்போது, சரி 3 மாதம் குழந்தையா இருக்கும்போதே நான் காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டேன் எங்கள் அம்மாவோட. அப்புறம் இங்கே கிட்டத்தட்ட இப்போது ஒரு 85 வருஷமாக வாழ்க்கை வந்து டி நகரில் தான். டி நகரில் அந்த காலத்தில் ட்ரோஜன்ன்றது பெரிய புகழ்பெற்ற ஒரு பேர். எல்லாரும் அவரோட ஒரு நிமிஷமாக பேசணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில். தவிர நான் படித்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு அவர் தான் சேர்மனாக இருந்தார். அது இன்னும் ரெண்டாவது எங்கள் பக்கத்தில் சின்ன நாவலை 1942ல் தமிழ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் 1948ன்னு நினைக்கிறேன் அந்த தமிழ் வளர்ச்சி கழகம்னு ஆரம்பித்து அவங்ககிட்ட தான் அந்த கலைக்கலைஞம் போடுற அந்த ஒர்க்கு ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தில் ட்ரோஜன் அண்ணா வச்சுட்டு ட்ரெஷராக இருந்தார். அந்த காலத்தில் வந்து அதான் ஷேர் வாங்குறது இருக்கிறதுன்னா ஐ திங்க் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அதாவது ஹையஸ்ட்டு டீலிங் பண்ணது வந்து ட்ரோஜன் கம்பெனியில் தான்ட்டு. அதை வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். நான் சின்ன பையன், நான் சொல்கிறது தான் எனக்கு இப்போது இந்த 16-17 வயசு இருக்கும். நான் தைரியமாக பேசுகிறதுக்கு முடியாது. அப்போது சந்தர்ப்பத்தை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என் கூட நான் படிக்கும்போது என்னோட 12 பேர் நகரத்தார் ஸ்டூடெண்ட்ஸு என் கூட படித்தவங்க இருந்தாங்க. அதில் வந்து வெய்யப்ப செட்டியார் நம்பர் 41 தியாகராய ரோடு. அவங்க மிஸ்ஸஸ் தான் கருப்பாய் ஆட்சின்ற ஆட்சி பேர். கருப்பாய் ஆட்சியினுடைய பிரதர் தான் டாக்டர் வள்ளல் அழகப்ப செட்டியார். அதனால் இவங்க எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், நிறைய பேர் தெரியும் எனக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இங்கே இப்போ பக்கத்தில் தமிழ் பள்ளியில் வந்து பார்க்குறதுக்காக ட்ரோஜன் அண்ணாமலை செட்டியார் ஒருவர் பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அந்த ஊர் மனசில் பதியில் அவர் ராஜாஜி வருவார், பெரியசாமத்துன்னு பல பேர் வருவாங்க.
இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தை பற்றி பேசுறதுக்கு. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருந்து. பின்னாடி வந்து அவர் பேச நினச்சும்போது கடவுளாக வந்து ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த நம்பர் 41 தாராயரோட மெய்யப் செட்டியார் சொன்னேன் இல்லையா, அது பெரிய பிள்ளை சோழ என்னோட படித்தார், 2வது முத்து விருப்பம் என்னோட படித்தார், 3வது ராமு ஒரு 2 வருஷம் ஜூனியர். அப்போ சோழியோட மிஸ்ஸஸ் அவங்க ஆச்சு, அவங்க யாரோ ஒரு புடவை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது கலர் பிடிக்கலன்னு மாற்றிக்கணும்னு அவங்க வந்து கேட்டால் நான் ஒத்துப்ப மாட்டேன், பில்லு இல்லை, டேக் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க ப்ரோஜன் செட்டியார் சொல்லி நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் சொன்னால் கொடுப்பாங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. நான் வரைக்கும் நான் சின்ன வயசில் பார்த்தது எனக்கு எப்படி இருந்தாருன்னு மறந்து போச்சு. அப்போ வந்தோடனே இப்போ இவங்க நான் தான் ப்ரோஜன் அண்ணாமலை செட்டியார்னு சொன்னார். நான் காலைல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன். ஆச்சு நான் நீங்கள் கேட்டாலும் கொடுத்துருப்பேன்னா சோழ என் கூட படித்தவர் நீங்கள். ஆனால் இன்னைக்கு கடவுள் இவரை நான் பார்க்கணும் பேசணும்னு, அது உங்கள் மூலியமாக நடக்கணும்னு அது ஏற்பாடு ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் வயசுங்க ஆச்சு, நீங்கள் போய் சேர செலக்ட் பண்ணா இவரோட பேஷண்ட் இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் இவரோட பேஷண்ட் இருக்கும்போது சொன்னேன், இது மாதிரி ரொம்ப நாள் அவங்களோட பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னு. அப்போ அவர் சொன்னார், அவருடைய அந்த குடும்பம் பட்டணத்தார் வழியில் வந்த பரம்பரை எங்கள் குடும்பம்னு சொல்லி சொன்னார். அந்த காலத்தில் நிறைய எங்கெங்கே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததோ அத்தனை ஆட்சி உள்ள இடங்களும் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் சிலோன், இந்த மாதிரி இடங்களும் வட்டி கடை. ஏன்னா நகரத்தார் பெரும்பாலும் அவங்க வட்டி கடை தான் மெயினாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கடைகள் இவங்களை லெட்டர் பேடில் தான் அட்ரஸ் பார்த்துருப்பாங்க பெரியவங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது ஏஜென்ட்ஸ் தான் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஏஜென்ட்டு மாறி அப்புறம் வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு பைசா கூட வீணாக்காமல் அது என்ன வந்ததோ அது செலவு போக இங்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதான் நாம் போய் முதலாளி இருந்து பார்த்தா எப்படி, அதை விட அது கரெக்டாக இருக்கும் கடை. அப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதே தவிர இதில் திருவானைக்காவலில் சன்னதி வீதியிலேயே அவங்களுக்கு ஒரு சத்திரம் ஒன்று இருக்குன்னு சொன்னார், இல்லை பெரியவங்க காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் நான் ஏன் பிரயோஜன்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. கேட்டபோது இது மாதிரி வாங்கிறது இருக்கிறனா பெரும்பாலும் இப்போ யூஎஸ்ஏலேருந்து பிரிட்டன்லேருந்து இது மாதிரி வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ இப்போ மாதிரி வசதி இல்லை, கால் போட்டு காத்துட்டு இருக்கணும். அதுக்காக நம்ம பேர் இப்போ நான் அண்ணாமலை செட்டியார்னு அது மாதிரி வச்சேன்னா அவங்களுக்கு உச்சரிக்கிறது கஷ்டப்படுவாங்கன்னு ட்ரோஜன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். நானும் பள்ளிக்கூடத்துக்கு நான் படிச்சிருக்கேன். அதை அதனால் ட்ரோஜன் நான் வச்சேன் அப்படின்னார். ஃபோன் பக்கத்தே வச்சு போகிறாங்க தூங்கும்போது. ஏன்னா நமக்கு நைட்டுன்னா அவங்களுக்கு பகலாக இருக்காங்க. அதனால் எந்த டைம் காலில் தான் ஒன்று இருக்கணும்னு நிறைய பெரிய வரசல் நடந்துட்டு இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட எல்லா பெரிய கம்பெனி ஷேரும் வாங்குறது இருந்தபோது டாடா பிர்லா இது மாதிரிலாம் நம்ம இதில் டைரக்டாக சேருப்பான்னு சொல்லிட்டு அப்படி கிட்டத்தட்ட என்ன இப்படி ஒரு ஸ்டேஜில் வருஷம் பூரா இங்கே மீட்டிங் அங்கே மீட்டிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் இருந்து தொழில் உட்கார்ந்து கவனிக்க முடியல. அப்புறம் ஒரு வருஷம் ஆன உடனே எனக்கு அதாவது பணத்துக்கு கம்பெனி சிரமப்படுதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி அதெல்லாம் வேணான்னு விளையிட்டு உட்காந்து கணக்கு பார்த்தேன். கணக்கு பார்த்த போது அதாவது இவங்க சரியாக மேனேஜ் பண்ணாதனால நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. சரி இப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டியது, எவ்வளோ நம்ம சொத்து விவரம் போட்டால், அதாவது எல்லா சொத்தையும் விற்று. ஏன்னா எனக்கு எப்படி பழக்கம்னா உஸ்மான் ரோடு, அதாவது நார்த் உஸ்மான் ரோடு, அந்த பக்கம் கோடமகாய் ரோடு, பின்னாடி பெரியார் ரோடு, இந்த பக்கம் ஹைபில்லா ரோடு, அந்த ஸ்கொயர் மொத்தம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அப்போ இருந்தபோது இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம சிடி செந்தில்நாதன் செட்டியார் கடையில் காமதேவன் தியேட்டர் அவருக்கு சொந்தம் தான் ஞாபகம். ரேஸ்காரெலாம் ஓட்டுவார் இந்த காலத்தில். நான் சொல்ல 56 57 கிடையிலா கார் வச்சேன் திருச்சியில். டிஎல் பழனியப்பனை கொஞ்சம் மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆனதுனால. அது அவங்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுன்னு ஞாபகம் எனக்கு. அப்போ ஒரு சொன்னார், இது மாதிரி நான் உட்காந்து பார்த்தேன். இல்லை அது சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த சொத்தை அவருக்கு விற்றார். நான் சொன்னேன் இந்த 4 ரோடுக்கு நடுப்புற இருந்த அந்த சொத்தை அவங்க மொத்தமாக பிளாக்கையும் அவர் வாங்கிட்டு வச்சுட்டு அவர் ஆட்டோமொபைல் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தார். ப்ளஸ் ரேஸ் கார் ஓட்டாரு எல்லாருக்கும் தெரியும். அவர் இதை வாங்கிட்டாரு. அப்போ அவர்கிட்ட நாங்கள் ஒரு 1.5-2 கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். வாங்கும்போது அந்த நான் இவர் செட்டியார் பார்க்க முடியல, செட்டியார் வரல. அவங்க ஏஜென்ட் தான் ஒருத்தர் அஜீரத்தை வந்திருந்தார். ஆனால் செட்டியார் இருந்தால் கூட கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருப்பாரு. ஏஜென்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் நாங்கள் வேலையில். அதுக்கப்புறம் ஆனப்புறம் அப்போ சொன்னார் இந்த சொத்து ட்ரோஜன் அண்ணாமலை செட்டியார்லேருந்து எங்கள் செட்டியாருக்கு வந்தது.
இப்போ நான் தான் எல்லா வரசெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் சரி பார்த்தேன், அப்படி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்கிறேன்னா ஏன் இப்படி நடந்துன்னு சொல்லணும். அப்போ சொன்ன இது மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆச்சு. எல்லா சொத்தையும் விற்று அந்த தியாகராய ரோடு வீடு வந்து 1 ஏக்கர், இந்த பக்கம் தியாகராய ரோடு, பக்கத்தில் போர் ரோடு, பின்னாடி ராமன் ஸ்ட்ரீட்டு, அது வரைக்கும் அந்த கட்டணம் இருந்தது. அப்போது வந்து முன்னாடி உள்ள 12 கிரவுண்டு விற்று, 12 இல்லை, ஆமாம் 12 கிரவுண்டு, பின்னாடி மட்டும் 6 கிரவுண்டு நிறுத்தினேன். ஏன்னா அவர் தான் நிறுத்த மிச்சம் இருந்தது. அங்கே நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தோம். சரி, நான் அங்கே வந்துட்டு இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஹோதாவில் இருந்தீங்க, வெளியில் நண்பர்களை பார்க்கும்போது அவங்க வித்தியாசமாக பார்க்கறாங்கன்னா மனசு கஷ்டப்படும் இல்லையான்னு சொன்னேன். நான் வெளியே போகல, வேற கொஞ்சம் அதை என்ன வீட்டிலே இருந்துட்டேன்னாரு. அப்புறம் இங்கே ராமகிருஷ்ணா மிஷனில் சேர்மன் இருந்தார். அது அந்த பீரியட் முடிஞ்சோடனே நான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டு 99% குழந்தைங்களோட விளையாண்டுருப்பேன். உங்கள் மனசை வருத்தப்படுத்துவதுண்டான்னு கேட்டேன். நான் வருத்தப்படுறேன், அதாவது ஏதோ நடந்து போச்சு சரிதான்ட்டேன். இப்போ கடவுள் வந்து நான் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுனால பேர குழந்தைகளோட விளையாடுறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கேன், அவங்களோட விளையாண்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். நான் இது அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அந்தஸ்தை வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு நாளாவது இவரோட பேச மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தார். அன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் நான் வருத்தப்பட்டினே தவிர அவர் வருத்தப்படவே இல்லை. இது மாதிரி ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா செலவத்தும் போகக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலையான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண மாட்டார், என்னது அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன்னார். அப்புறம் அவங்க அவங்க ஆட்சிக்கிட்ட சொன்னேன், ஆட்சி இன்னைக்கு வாழ்க்கையில் நான் தபஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், இவரோட பார்ப்போமா பேசுமா நினச்சிட்டு இருந்தேன். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களால் கிடைச்சது. எனக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள் மறந்துட்டு இருக்கீங்க சோலையும் நானும் ஒன்றா படித்தோன்ட்டு. இருந்தாலும் இன்றைக்கி அவரை பார்க்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கடவுள் ஏற்படுத்துகிறேன். அதுக்காக உங்கள் மனசில் அவர் ஐஸ்வன் அனுப்பி வச்சு ஐஸ்வனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். அதாவது ரொம்ப பரவாயில்ல. நான் பையனாக இருக்கும்போதே ட்ரோஜன்ன்ற பேர் எனக்கு 10 வயசு இருக்கும். அதாவது 50க்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி 6-7 வயசு இருக்கும். அப்போயே கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க, அப்பா மற்றவங்க எல்லாம் பெரிய கம்பெனி ஷேர் வாங்கி விற்கிறது கம்பெனின்னு அது வரைக்கும் தெரியும். அப்புறம் பின்னாடி தான் எனக்கு வந்து தமிழ் வளர்ச்சிகள் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்க்கணும். இவங்க வந்து எனக்கு பத்திரிக்கை அவர் சன் கொடுக்கும்போது, அவர் செட்டியாருடைய சன் வந்திருந்தார். அது கொடுக்கும்போது எனக்கு தெரியுறதுக்கு ட்ரோஜன் ஃபேமிலின்னு எழுதி கொடுத்தாரு. அதில் ரொம்ப 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 நன்றி. எனக்கு 2 வார்த்தைகள் பேச அனுமதி கொடுத்துருக்கு. எனக்கு வாழ்க்கையில் வந்து என்னோட நிறைய பேர் படித்தாங்க. ஒரு 40 பேர் ஒரு செக்ஷன் வச்சுங்க. நாங்கள் 12 பேர் நகர்த்தார். நான் வந்து மிச்சம் ஒரு 27 பேர் தான். மற்ற அதாவது பல பேர் ஐயர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்து கூட இன்றைக்கும் அந்த 12 பேர் என் கூட படித்தாங்க இல்லையா, அவங்களுடைய நட்பு தான் என்னை நீடிச்சு என் கூட இருந்துகிட்ருக்கு. நான் நகரத்தார் குடும்பங்களில் நான் ஒருத்தனை எடுத்துட்டு அவங்க எங்கிட்ட பிரியமாக இருக்குது. நான் என் குடும்பத்து சார்பில் நன்றியும் என் வணக்கம் தெரியப்படுத்திக்கிறேன். செட்டியார்கிட்ட சொன்னேன், 100 வயசு உங்களுக்கு ஆகும்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 100 வயசு இருக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்பாவுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, 90 இயர்ஸு, ஒருத்தராக அந்தந்த ஏர்லி ஸ்டேஜிலேருந்து அப்பாவோட அசோசியேட் ஆனவங்க ஒரு 2 நிமிஷம் வந்து பேசுவாங்க. இப்போ முதலாவது வந்து அப்பா பிறந்தது கொத்தமங்கலத்தில் 1936. அவங்க சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க, இன்றைக்கும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவருக்கும் 90 இயர்ஸு. ரொம்ப என்ன பாலிய சிநேகிதம், ஒன்றா விளையாண்டு ஒன்றா படித்து அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு பின் வீடு. ஸோ 2 ஸ்கூலில் படித்தாங்க. பட் தே ஆர் ஸ்டில் இன் டச் அண்ட் தே you can understand the love they have for each other. So I would kindly invite L.K. Muthu Annan to come and say a few words about his childhood days. He calls him by a nickname. அதையும் சொல்லி ஏன் அந்த பேர் வந்தது ரொம்ப பேருக்கு தெரியாது, எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லணும். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நானும் பெத்தாச்சி எதிரில் வீட்டுக்காரங்க. அவங்க வீட்டு பேக் யார்டு, எங்கள் வீட்டு ஃப்ரண்ட் யார்டு, 3 இருந்தது.
பெத்தாச்சி 36 பிறந்தவங்க பிப்ரவரியில், நான் 36 அக்டோபரில் பிறந்தவன். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே பட்டி விளையாண்டுட்டு இருந்தோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அவன் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டான் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு, நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதனால் எப்போவுமே எங்களுடைய தொடர்பு ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருக்கோம். பித்தாச்சி வீட்டுக்கு அடுத்த வீடு முருகப்பண்ணு, இப்போ அவங்க வீட்டு சம்பந்தியாக கூட இருக்காங்க, அவருடைய பையன் வந்து. நாங்கள் 3 பேர் எப்போவுமே ஒன்றா இருப்போம். எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே அப்புறம் எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் அவனுடைய சகலை இருந்தாங்க. அங்கே எம் காசின்னு சொல்லிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அங்கே மேனேஜராக இருந்தார். அங்கே அப்போ தூத்துக்குடிக்கு போய் தூத்துக்குடியில் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்போ விஓசி காலேஜ் ஆரம்பித்த புதுசு இங்கே சேர்ந்துரும்டா 3 பேரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோங்க. ஆனால் ஒரு இடத்தையும் அப்படி சேரலை, அங்கங்கே மாறி மாறி எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் 3 பேருமே பேங்க்கில் சேர்ந்தோம். அவன் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் சேர்ந்தான். முதல்ல ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பித்தாச்சி ட்வின்னுங்கிறது யார் தெரியுமா? ரெட்டப்பள்ளியில் ஒருத்தவன். அது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெட்டப்பள்ளியில் ஒருத்தர் அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மாறு தட்டி விட்டுறதுனாக்க பித்தாச்சி கூப்பிட்டு போங்க, பித்தாச்சி தட்டி விட்டோன்னாக்க அந்த இதான குறைஞ்சி விடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் அவன் பேங்க் ஆஃப் பரோடாவில் சேர்ந்தான். நான் இந்தியன் பேங்க்கில் சேர்ந்தேன். முருகப்பன் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்தான். பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து பின்னாடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்துட்டான். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அவங்க ஐத்த மகன் வந்து எம்ஆர் கற்பஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எம்ஆர் கைச்சிட்டின்னு எனக்கு இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார். அவர் பின்னாடி ரிசர்வ் பேங்க்கு போயிட்டு ரிசர்வ் பேங்க்கில் வந்து மெட்ராஸ் மேனேஜராகவே வந்திருந்தார். அந்த சமயத்தில் பெத்தாச்சிக்கு ஒரு சான்ஸ் வந்தது. அப்போ ஆஃபீஸர்ஸ் டைரக்டர் வர சான்ஸ் இருந்தது. அவர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உனக்கு வேணும், அது யாரையாவது வச்சு கூட்டுனாரு. அதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த சான்ஸை. இல்லாட்டி அந்த சமயத்தில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு ஆஃபீஸர்ஸ் டைரக்டராக இருந்திருக்க வேண்டியவன். அது பண்ண முடியாமல் மிஸ் ஆகி போயிடுத்தவனுக்கு. கர்வின்சார்ஜ் எங்கிட்டே சொல்லி வருத்தப்பட்டார். அவங்கள்ட்ட சொன்னப்பா, யாராவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பிடிச்சி பண்ணுன்னு சொன்னேன். அவனுக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பண்ணிட்டேன். அவர் மெட்ராஸ் இன்சார்ஜ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் இந்தியன் பேங்க்குக்கும் அவர் ரெசிடென்ஷியல் பிரான்ச்சுக்கு டைரக்டர். அவர் ரிசர்வ் பேங்க் மட்டும் டைரக்டராக இருந்தார். அது அப்படியே கூப்பிட்டு சொன்னார், முடியலன்னாரு. அது அப்படியே முடிஞ்சு போயிடுத்து. பின்னாடி யாரையும் படைக்கு வச்சுட்டு தான். அந்த படத்துக்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப உபயோகப்படலை, சரியாக படத்துல முடிஞ்சு போச்சதில்லை. அப்புறம் இப்படியே எனக்கு வந்துருந்தோம். அங்கேயும் ரிட்டையர் ஆகி போயிட்டோம், நாங்களும் ரிட்டையர் ஆகிட்டோம். இன்றைக்கும் எந்த விசேஷம் எதாக இருந்தாலும் எனக்கு முதல்ல சொல்லிடுவான், ஃபஸ்ட்டு சொல்லிடுவான். கண்டிப்பாக வான்னு சொல்லுவான். முடிந்தால் போகிறது, இல்லாட்டி முடியலன்னா என்ன வராமல் இருந்துட்டேன்னு மறுபடியும் ஞாபகம் வச்சுருந்து கேட்பான். திருப்பி மறுபடியும் கேட்பான். நல்ல சமைச்சிருந்த அந்த மாதிரி சொல்கிறேன். நானும் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்தவன் தான். நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் தான் 6 வருஷம் அங்கே தான் படித்தேன். உங்களோட கிளாஸ்மேட் சிவமணியெல்லாம் எங்களுக்கு எல்லோரும் ஃப்ரெண்டு. எனக்கு எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கூட எல்லாரும் ஓஎம்எஸ் பண்ண வீட்டில் அவ்வளோ பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுங்க. அதனால் பெத்தாச்சு தான். அவனுக்கு அந்த ரிசர்வ் பேங்க்கில் மிஸ் பண்ணது, அந்த டைரக்டர்ஷிப் மிஸ் பண்ணது எனக்கே ரொம்ப வருத்தம் தான். இவ்வளோ கூட இருந்தது, சான்ஸ் வந்தபோது விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தது. அப்புறம் பல மாதிரி எல்லாம் போய் இருந்துட்டு அவனுக்கு கொடுத்து வச்சு ரொம்ப புண்ணியம். பையங்கள் நல்ல பையங்க பிள்ளைகள். ஒருத்தன் பெரிய ட்ராமாட்டிஸ்டாக இருந்தான், அவன் அதோடு போயிட்டான். அதில் பிச்சை அவனுக்கு கிடைச்ச பிள்ளை. ஒரு நல்ல அருமையான குடும்பம், அமைதியான குடும்பம். அவனுடைய கல்யாணத்திலேருந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இன்னும் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். பெத்தாச்சு அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இப்போ அடுத்து வந்து இப்போ he was born in 1936. எஸ்எல்சி வந்து பல ஸ்கூலில் படித்தாங்க. ஒன்று வந்து பள்ளத்தூர் ஸ்கூலில் படித்தாங்க, அப்புறம் கண்டனூர் ஸ்கூலில் படித்தாங்க, சீதாலக்ஷ்மி ஸ்கூலில். அப்புறம் வந்து காலேஜ் வந்து விவேகானந்தா படித்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய கல்யாணம் வந்து he got married when he was only 15 years. எங்கள் அம்மாவுக்கு வயசு அப்போ 13 வயசு. அம்மா வந்து பிகேஎன் வீடுன்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ ஷீ கேம் ஃப்ரம் பிகேஎன் ஹவுஸு. அம்மா வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவங்க நினச்சதை முடிச்சுருவாங்க. ஸோ 16 இயர்ஸில் தான் ட்ரோஜன் வீட்டுக்கு வந்து காலேஜை முடித்தாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஜாபில் சேர்ந்தது பேங்க் ஆஃப் மஜூரா. பேங்க் ஆஃப் மஜூராவில் when he was 20 இயர்ஸில் he joined பேங்க் ஆஃப் மஜூரா. அதில் ஒரு 1957 to 1960 he was in பேங்க் ஆஃப் மஜூரா. அதை விட்டுட்டு டிஐ சைக்கிள்ஸ் வந்து டிஐ வந்து அவங்களுடைய அம்மான் வீடு தான். அது சொந்த வீடு தான். அவங்க மதர் வந்து நீ பேங்க்கில் வேலை செய்ய வேண்டாம்,
TI சைக்கிள்ஸில் வேலை செய்யணும். ஸோ he worked only for 1 year, but again he went and joined Indian Overseas Bank. அதுவும் CACRM வீடு கொத்தமங்கலம் தான். அது மை டேட்ஸ் மதர்ஸ் ஃபேமிலி ஹவுஸ். அவங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சேர்ந்தாங்க 1961. Fortunately, I was born in 1961 and he joined Indian Overseas Bank and he stayed in Indian Overseas Bank forever. அப்போ வந்து he was in Salem, ஈரோடு. அம்மா தான் ஸ்ட்ராங்காக 3 பசங்களையும் நீங்கள் வந்து சென்னையில் படிக்க வைக்கணும், நம்ம ஊராக போயிட்டுருக்கூடாதுன்னு. மை பிரதர் ஜாயின் டான் பாஸ்கோ, ஐ ஜாயின்ட் பத்மா சேஷாத்ரி. அம்மா படிக்கவே இல்லை, பட் ஷி ஹேட் அ விஷன் தட் எல்லாரும் பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு. ஸோ ஈ காட் இன் டு டான் பாஸ்கோ, ஐ ஜாயின்ட் பத்மா சேஷாத்ரி. சின்ன வயசுலேருந்து நான் அடுத்து கூப்பிட போகிறது, ஐ நோ ஹிம் ஃப்ரம் when I was 1 year or 2 years old. நாங்கள் அம்ஜிக்கரையில் இருந்தோம். மை grandfather had a house in அம்ஜிக்கரை, hereditary house. அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஈவன் டுடே they speak every day, they speak for 30 minutes. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, ஆனால் 2 பேரும் பேசிப்பாங்க. அவங்க விடாமல் you will call him and follow up. எங்களுடைய கஷ்டம் துக்கம் நல்ல காரியம் எல்லாத்துலேயும் ஆட்சியும் அவங்களும் இன்வால்வ். எனக்கு வந்து நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன், எனக்கு டியூஷன் எடுத்ததே ஆட்சி தான். அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். மேத் எனக்கு டேபிள்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க பையனும் நானும் கிளாஸ்மேட்டு. and she taught me and she was a big motivation. I'm very glad to invite அண்ணன் அண்ணாமலை செட்டியார். அவங்க வந்து ராங்கியத்தில் அவங்க என்ன அந்த ராங்கியம் ஸ்டார்டிங் டு எண்டு, ஸ்கூலு, கோயில், சோலாரு, பூங்கா எல்லாத்துக்கும் பல தர்மம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. I'm very glad to invite him to speak a few words about his dear friend. அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உடன்பிறவா சகோதரர் மூத்தவர் அண்ணன் பெத்தாச்சி அவர்கள் செயல்பாட்டிலும் தோற்றத்திலும் 60ஆக இருப்பவருக்கு இன்று அகவை 90. நீங்கள் எப்பவும் பார்க்கலாம் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கள். இந்த 60 மாதிரியே இருக்கார். சாஞ்சி பின்னால் உட்கார மாட்டார், நேரே உட்காருவார். அந்த மாதிரி ஸ்டெடியாக இருக்கவர் அண்ணன் பெத்தாச்சி. அவர் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தம்பி சொன்னது போல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உறவு பழக்க வழக்கம் எல்லாம். அண்ணன் ரொம்ப பொறுமைசாலி. அதுக்கு ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி நான் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அவர்கள் பணிபுரிந்த சமயம் எனக்கும் அங்கே தான் கணக்கு இருந்தது. அடிக்கடி போவோம் வருவோம். ஒரு நாள் நான் போகல, அண்ணனுக்கு வந்து கையை காமிச்சிட்டு நேரே மேனேஜர் ரூமுக்கு போயிட்டேன். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிருந்தோன்னே மேனேஜர் என்னை பார்க்காம நேர் பக்கத்தில் பார்த்து ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்தார். நானும் பின்னால் திரும்பி பார்த்தா அந்த பிரான்ச்சுக்குள்ளே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க எல்லோரும். சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போனால் அண்ணன் வந்து கேஷ் கவுண்டரில் நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது. இருக்கிற 2 லேண்ட்லைன்லையும் அன்னைக்கு யாரெல்லாம் பணம் வாங்க வந்தவங்க கட்ட வந்தவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்போ தான் என்னென்னு கேட்டேன். ஒரு 20,000 ரூபா ஷார்ட் ஆகுது அப்படின்னாப்புல. கேஷ் கவுண்டரில் அவங்க நிம்மதியாக இருக்கா, மற்றவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கா. அப்புறம் சொல்லிட்டாங்க ஒரே வரியில், அது என்னுடைய விதிப்பயனு, நம்ம கணக்கை முடித்து இதை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டி அன்றைக்கி கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் அன்றைக்கி பொறுமையாக இருந்தாங்க. மறுநாள் நான் தான் போய் விட்டு சொன்னேன், அண்ணே இது மாதிரி பூந்தமல்லியில் ஒரு ஜோசியம் பார்க்குறவன் இருக்கானா, 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் வரல அண்ணே. யார் சொல்கிறதுக்கு அண்ணன் மறுப்பு சொல்கிறதே கிடையாது. டக்குன்னு வாங்க போவோம்ட்டார். உடனே 2 பேரும் போனோம். அங்கே போய் எல்லாம் பார்த்தோன்னா வழக்கம் போல் சாமி மேலே ஆடிக்கிடி நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்துருக்கோம். எல்லாம் பார்த்தோன்னா பல விதமாக பேசிட்டு நீங்கள் ஒன்று இழந்துட்டு வந்து நிற்கிறீங்களான்னார். அண்ணன்னு ஆமான்னார். நானும் ஆமாண்ணேன். மற்றெல்லாம் சொல்லிவிட்டு
ரொக்க சம்பந்தப்பட்டது அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா 2 பேரும் என்ன காமிச்சு கொடுத்துருப்பாரு ஊருக்கு, அதனால் நம்ம பிடிச்சி போடலாம் அந்த பணத்தை. அவர் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார்னா, உங்களோட கூட இருக்காரு பாருங்க, அவர் தான் எடுத்து விட்டாருன்னார். நானும் அவர் தான் இருக்கேன். அதுக்கு அண்ணன் சிரிக்கவும் இல்லை, பொறுமையா சரி வாங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கு அவன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ அந்த பேங்க்கு புதுசாக ஒரு மேலாளர் வந்திருந்தார். ஏன்னா அந்த காலத்து கேஷியருக்கு தான் ரொம்ப மதிப்பு, ஏன்னா அப்புறம் தான் அக்கௌண்ட்டு மேனேஜருக்கெல்லாம். அதனால் அண்ணனுக்கு அங்கே நல்ல மதிப்பு. இந்த மேலாளர் வந்தவர் சொன்னார், அண்ணே இது மாதிரி அப்போ அரசாங்கத்தில் நிறைய பிளாட்டெல்லாம் ஏலத்துக்கு வந்திருக்கு, இன்னும் 2 நாளில் வருது, நீங்கள் இங்கே இருந்தனால 2 பேருமா எனக்கு ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் அதோட நல்லா போகும்ட்டு நேரே பிளாட் ஆக்ஷனுக்கு போனோம். கிட்டத்தட்ட அண்ணா நகரில் 150-200 பிளாட் இருந்தது. பிட் பண்ண வந்தவங்க ஒரு 50-60 பேர் தான், கூட எங்கள் மாதிரி போனவங்க ஒரு 100 பேர். அப்போ அதனால் வேணுங்கிற பிளாட்டை சூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணோம். அப்போ தமிழ் மாணவனும் வந்திருந்தார். அவருக்கு வேண்டியது எடுத்தார், நாங்கள் நமக்கு வேண்டியது எடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு இந்த மார்ஜின் மணியை மட்டும் இந்த மேலாளர் கட்டினார். கட்டிட்டு 2 நாள் கழித்து பேங்க்கு போனோடனே, சார் கொஞ்சம் இருங்க, அவர் பித்தாச்சி சாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அங்கே வந்தோன்னு சொன்னார், நான் புதுசாக அப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு சிரமமாக இருக்குது, நீங்கள் 2 பேருமா பார்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னாரு. அண்ணன் இன்னைக்கு ஆசைப்பட்டிருந்தாலோ நான் ஆசைப்பட்டிருந்தாலோ அதை கேன்சல் பண்ணி அவருக்கோ எங்களுக்கோ இல்லை 2 பேருக்குமோ நாங்கள் அதை மாற்றிக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, கடைசியாக நாங்கள் 2 பேரும் பணம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுத்தோம். இன்னைக்கு அந்த சொத்து இருக்கிறதுல அநேகமாக 40 கோடி போகும்னு நினைக்கிறேன். எதனால் அதை சொல்ல வர்றேன்னா, அவர் ஆசைப்பட்டிருந்தா அன்னைக்கே அதை எங்களுக்குள்ளே எடுத்து எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அடுத்த ஆக்ஷன் வரையில் ரொம்ப தூரத்தில் தள்ளி ஒரு சின்ன பிளாட்டை வாங்கினார். அது அடுத்தது நம்ம எல்லாரும் தெரியும், தந்தை சொல் மக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதீர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அண்ணன் முட்டு மந்திரம் வேற மந்திரம், தாரக மந்திரம். என்னன்னா, தாரம் சொல் தட்டாதவர். எப்படி? தாரம் சொல் தட்டாதவர். மனைவி கிழிச்ச கோட்டை ஒரு நாளும் தாண்டினதே கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு ஏறுதி ஒரு இப்போ சிரிக்கிறார் பாருங்க, அதே மாதிரி சிரிப்பு தான் சிரிப்பார் நேரே உட்காந்து. ஆனால் மனைவி தான் அவ்வளவும் அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டினதில்லை. அதனால அவருக்கு ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாமே வசதியாக என்று நிம்மதியாக இருக்காங்க. அடுத்து ஒன்றே ஒன்று உள்ளபடி சொல்லுவார். தம்பி சொன்னபடி, தம்பி ரொம்ப பெருமையாக சொன்னேன், என்னுடைய மனைவி தான் அவனுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்ததாக. ஆனால் ரொம்ப நன்றி. ஆனால் இங்கே கணக்கு கற்றுக்கிட்டவன் அவன் போயிட்டு அமெரிக்காவில் அவனுடைய பிள்ளை 2 பேரையும் அமெரிக்காவிலே உள்ள பெரிய ஸ்கூலு, நான் நினைக்கிறதுக்கு ஃபீஸே வருஷத்துக்கு 1 கோடி ரூபா இருக்கும். வாண்டன் ஸ்கூல் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. இப்போ இருக்க ட்ரம்ப்பு அந்த மாதிரி பிரசிடென்ட்லாம் படித்த ஸ்கூலில் பையங்களை படிக்க வச்சுருக்கேன். அப்புறம் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவோம். நம்மெல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசினா என்ன சொல்லுவோம், இந்த அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம். அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கையில், ஏன்னா வேறு யாரும் பேசுனாங்களான்னு கேட்பேன். யாருமே பேசலை, நானும் நீங்களும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற நானும் நீங்களும் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பேச்சாளர்லாம் இருக்காங்க. அதனால் என்னுடைய வாழ்த்தையும் சொல்லி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இவங்க எங்களுக்கு சொந்தம். ராமையா அண்ணன் இஸ் 95 years old. அவங்க பேச அழைக்கிற அஜெண்டாவில் இல்லை. அவங்களே 95 இயர்ஸில் எந்திரிச்சு நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எங்களுக்கு எப்படி சொந்தம்னா, அப்பாவுடைய ஐத்த பையன் அவங்க தான் ராமையா. அப்பாவுடைய
ஐத்த பையன், அதான் அப்பாவுடைய ஃபாதருடைய சிஸ்டர் சன். இவங்க வந்து அவங்களே சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஆன் ஹிஸ் ஓன். நான் கோட்டையூர் முருகப்ப செட்டியார் ரெண்டாவது சன் எம்ஆர் ராமையா. மை எல்டர் பிரதர் எம்ஆர் கே செட்டி called எம்ஆர் கருப்பஞ்செட்டி retired from Reserve Bank of India, working directly under Manmohan Singh when Manmohan Singh was governor of Reserve Bank in 1980 and Indira Gandhi was the Prime Minister of India. My younger brother, Dr. M.R. Muttaya, he is at Madurai, and another younger brother, Ramanathan, is an auditor, he is no more. Pettachinuடைய father and my mother are brother and sister. In one more interesting news is, I was born at President Pettachi's house in the kitchen. In those days, there were no nursing home or hospital portability. மாந்தலை வள்ளியக்கா, மாந்தலையில் பர்மாவில் ஊர், அந்த அம்மாவுக்கு பேர் மாந்தலை வள்ளியக்கா. அதுதான் என்னை வளர்த்தது. என்னுடைய அப்பாவுக்கு முருகப்பிட்டாருக்கு பெத்தாத்தினுடைய ஐத்தையை கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு வயசு 9, எங்கள் அம்மாவுக்கு வயசு 6. Elder brother was born in 1926. I was born in 1932. பெத்தாச்சி இன்றைக்கும் சொந்தத்தை விடக்கூடாதுன்னு எங்கள் எல்லாரையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரணும். அமெரிக்காவுக்கு போனாலும் பெத்தாச்சி எங்கள் மக வீட்டுக்கு வருவான். எல்லாரும் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க. ஷீ பாஸ்ட் அவே only last year. We miss her a lot. அம்மா வந்து, as everyone said, she is a very strong personality. அப்பாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ அம்மா வந்து பிகேஎன் ஹவுஸ்ன்னு சொன்னோம், அங்கிருந்து தான் வந்தாங்க. தட் இஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் செட்டிநாடு ஃபேமிலி. இப்போது பிகேஎன் வீட்டு மாப்பிள்ளையா அப்பா போனாங்க. My mom was born with 5 sisters and 1 brother. இந்த 5 sisters உடைய younger sister அவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. she is also a very social active person in மதுரை. வள்ளிக்கண்ணுன்னு பேர். மதுரையில் இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்கள தெரியும். இப்போ யூடியூப்பில் வேறு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள காட்டிலும் அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எம்சிஎன் மாணிக்கம். அவங்க வந்து ஐ வாண்ட் him to say a few words about அப்பா from my mom's side of it. வாங்க. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். 3 செய்திகள் தான். ஒன்று, என்னுடைய மனைவிக்கு பெரியப்பா என்கின்ற முறையில் எனக்கு பெரிய மாமனார் பெத்தாய் சென்னன் அவர்கள். இந்த விழாவிற்கு வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய சிறப்பு என்னவென்றால், 90 வயசை கடந்தவர்கள் அநேகமாக 90 பேர் வந்திருப்பார்கள் ஊருக்கு. இதுதான் இந்த விழாவினுடைய பெரிய சிறப்பாக நான் இங்கே
காண்கின்றேன். இதை இந்த மாதிரி ஒரு விழாவில் இவ்வளவு வயசானவங்களை பார்க்க கிடைக்கிறதே பெரிய அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. 67 வயது 66 வயதை அடைகிற நான் தான் இளமையான ஆளாக இருப்பேன் என்று நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு வயதில் பெரியவர்கள் அத்தனை பேரையும் இங்கு பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. முதல் செயல். இங்கே நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். முதல்ல எனக்கு அவர்களிடத்திலே ஒரு ஈடுபாடு உண்டு. அவர்கள் நகரத்தாராக பிறக்கவில்லையே தவிர அவர்களுடைய அத்தனை செயல்களும் நகரத்தாராகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற போது எனக்கு நகரத்தார் நண்பர்கள் நிறைய இளம் வயதிலே இருந்து என்பதை குறிப்பிட்டார்கள். என்னவோ நகரத்தார் நண்பர்கள் நிறைய இருந்ததால் அவர்கள் நகரத்தாராகவே வாழ்ந்து விட்டதாக நான் கருதுகின்றேன். மூன்றாவது செய்தி, எனக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சி சொல்லை பெத்தாய்ச்சி அண்ணன் தட்டமாட்டார்கள். என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என் மாமனார் சொன்னாங்க, என் என் குழந்தையார் சொல்கிறத மறு பேச்சு கேட்க மாற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ஒரு பெருமையாக மீனியாச்சு என்னுடைய ஐத்தையிடம், நீங்கள் பேசுனீங்கன்னா மறு பேச்சு இல்லையாமே, இங்கே எல்லாமே ஆட்சி சொல்கிறது தான் கேட்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. அவங்க அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சொன்னாங்கள்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபன் பர்சன்னு, அதுமாரி ரொம்ப ஒரு எனக்கு அவங்கள பார்த்த உடனே ஏதோ அதுக்கு வருத்தப்பட்ட மாதிரி நான் நினச்சேன். அப்புறம் எனக்கே உள்ள அந்த பேச்சு தன்மையில் நான் சொன்னேன், நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் இங்கே எல்லாரும் ஆட்சி சொன்னதை கேட்பாங்கன்னு சொன்னாங்க. எந்த ஆட்சி? பெத்தாட்சி சொன்னதை தான் இந்த வீட்டில் கேட்பாங்கன்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். ஆட்சி சொன்னதை கேட்பாங்க, எந்த ஆட்சி? பெத்தாட்சி சொன்னதை கேட்பாங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்கள் மாப்பிள்ள அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நல்லா பேசிக்க ஆரம்பித்த பிறகு சொன்னேன், என்னை கூட்டியாரும்போது இந்த மாதிரி சொல்லி கூட்டியாருந்தாங்க, அதனால தான் அப்படி கேட்டேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு செய்தி எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, எங்கெல்லாம் ஆட்சி சொல்லை கேட்டு குடும்பம் சிறப்பாக நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அந்த குடும்பம் பெத்தாய்ச்சி அண்ணன் குடும்பம் மாதிரி சிறப்பாக இருக்குங்கிறதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. ஆட்சி பேச்சை கேட்டு கெட்டுப்போனதாக எந்த குடும்பங்களும் கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது, நகரத்தாரெலாம் எப்படி இவ்வளோ சிறப்பாக இருக்காங்கன்னு கேட்டாங்களாம் ராணிகிட்ட. ராணி சொன்னாங்களாம், அவங்க எல்லாரும் ஆட்சி சொல்கிறத கேட்பாங்க, அதனால் அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க அப்படின்னாங்களாம். மறுநாள் காலையில் 100 நகரத்தார்களை அழைத்து, இங்கே ஆட்சி சொல்கிறவர்கள்லாம் கேட்குற ஒரு பக்கமாக இருங்க, கேட்காதவர்கள் மறுபுறமாக இருங்கள் என்று சொன்னார்களாம். 99 பேர் கேட்குற பக்கம் போயிட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் தனியாக நின்னாராம். அரசர் பாராட்டினாராம். பாராட்டினோடனே மந்திரி சொன்னாராம், ஏன் அவர் தனியாக நிற்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னாங்களாம். அவர் ஏங்க நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். வரும்போது எங்கள் ஆட்சி சொன்னிச்சு, கூட்டத்தோடு நிற்காதீங்க, தனியாக நில்லுங்கன்னு சொன்னிச்சு, அதனால் நான் தனியாக நிற்கிறேன்னாங்களாம். அது மாதிரி நகரத்தாருடைய பெருமை ஆட்சி சொல்வதை கேட்பது தான். அவர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். 100 ஆண்டு விழாவிற்கு நாமும் வர வேண்டும், இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் வர வேண்டும் என்று அவர்களிடம் வாழ்த்து பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Aitan. He specially came from Madurai for this program. His son was going to Dubai. அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு இங்கே வந்து he came from Madurai. Thank you. நெக்ஸ்ட்டு வந்து அப்பா பேங்க்கில் இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, he was very active in the union, bank union, INTUC. அதை ரெப்ரசன்ட் பண்ணி I am inviting Mr. Nirmal to come and speak a few words about his bank association. He was associated with the bank. He is still associated with the bank from clerical union ilundu officers union vandu ipo retirees union varaikum he is involved in the union and serving all the IOB people. So I kindly invite Mr. Nirmal to come and speak a few words. வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் செழிப்புடன் எழுச்சியுடன் தமிழுடன் வாழிய வாழிவே. இதான் சிக்னேச்சர். வணக்கம். ஒரு மிக சிறந்த நாள். எங்களாம் ஒரு மிக சிறந்த முன்னோடி பெத்தாச்சி அண்ணாச்சி
90 வயது பிறந்த நாள். அவன் பின்னாடி நான் வரேன். 82 வயது. நாங்கள்லாம் வந்து பேங்க்கில் ஒன்றா பயணித்தோம். எங்கள் இதயத்தெலாம் நீங்கள் ஸ்டெதஸ்கோப் வச்சா லப் டப்னு அடிக்காது, ஐஓபின்னு தான் அடிக்கும். அந்தளவுக்கு ஐஓபி ஈடுபாடு. அந்த ஐஓபி சொல்கிற போது நகரத்தாரை பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கி தான் அதானி அம்பானி வந்திருக்காங்க. திரைக்கடலோடும் தெய்வம் தேடு என்று நகரத்தார்கள் 8 திசையும் போய் பணம் ஈட்டி சம்பாதிச்சு பெரிய நிறுவனம் உருவாக்கினாங்க. அந்த ஐஓபி என்றதால் தான் நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறினேன். ஹாங்காங்கு போனேன் ஐஓபி மூலம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஐஎன்டிசினர், நான் வந்து எஸ்பிளேட் பிரான்ச்சில் இருந்தேன். அந்த பிரான்ச் தான் நாகையான் ஒரு தொழிற்சங்க தலைவர். எல்லாரையும் அவருடைய சீடர்கள். ஒரு பெரிய ட்ரேடினிஸ்ட் அவர். அதனால தான் நாங்கள் வந்து தனி யூனியன் ஒன்று ஆரம்பித்தோம். இப்போ பெத்தாச்சி நானும் காம்ரேட்ஸ் அதில் ஏஐபி யூனியன், ஐஎன்டிசியில் ஏஐபி. கடைசியாக ஒரே செய்தி சொல்கிறேன். பெத்தாச்சி அவர்கள் அவர்கிட்ட மிக சிறந்த விஷயம், நான் ஜாதின்றது 2 தான், சமூக அக்கறை உள்ளவங்க இல்லாதவங்க. சமூக அக்கறைக்கு சிறந்த முன்னுதாரணம் பெத்தாச்சி அவர்கள் தான்றதை சொல்ல ஆசைப்பட்றேன். 90 வயதிலையும் ஐஓபி ரிட்டையர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்துகிறாரு. அதன் மூலம் பல சாதனைகள் செய்துள்ளார் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் பார்க்கும்போது எனக்கு 82 இல்லையா, சரி 90 நெக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோன்றுது. ஒரே விஷயம் மட்டும் சொல்லி விடை பெறுகிறேன். இங்கே பல பேர் ஐஓபினா குட் பீப்புள் டு க்ரோ வித். ஐ எம் எ குட் எக்ஸாம்பிள். I have grown because of IOB. I became the founder of Exnora because IOB sent me to Hong Kong. When I saw Hong Kong, I thought, why India is not like this? IOB என்ன ஆகும்னு எல்லாரும் கவலை இருக்குது. IOB தொடர்ந்து இருக்குமா, அதானி அம்பானிக்கு போயிடுமா பயம் இருக்குது. கவலைப்படாதீங்க, IOB காப்பாற்றப்படும். நகரத்தை உருவாக்கிய IOB அரசாங்க வங்கியாக தான் இருக்கும், தனியார் போகாது. அதுக்கு பெரிய குழுலாம் அமைச்சிருக்கோம். அது விடமாட்டோம் என்று கூறி பெத்தாச்சியோடைய ஆசையை கோரி உரையை பொறுமையாக கேட்டவங்களாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க. We invite Ba Thirumalai, Pandya Gramach Bank உடைய சேர்மன், எக்ஸ் சேர்மன். அன்பார்ந்த பெருமக்களே, என் இனிய நண்பர் திரு பிச்சாத்தி அவர்களின் 90வது பிறந்த நிறைவு நாளில் பங்கு கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக அந்த இறையை நான் வணங்கி மகிழ்கிறேன். திரு பெத்தாச்சி அவர்களோடு என்னுடைய தொடர்பு ஏறத்தாழ 55 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கிவிட்டது. நாங்கள் இருவரும் அமைந்தகரை என்ற கிளையிலே பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் 1970-71. அவர் தொடக்கத்திலேயே அந்த தொழிலாளர்கள் சங்கம் யூனியனே மிகுந்த ஈடுபாடுடையவர். ஆக அந்த முறையிலே அவருடைய பணியை நான் பல முறை பார்த்து வைந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற இனிய நண்பர் திரு எக்ஸனோரா நிர்மல் அவர்கள், அவரும் அவரோடு சேர்ந்து பல காலம் அந்த யூனியனை பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்களோடு மீண்டும் ஒரு முறைகள் பார்க்கின்ற ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் உள்ளபடியே மகிழ்கிறேன். காரணம், இங்கே எனக்கு முன்னாலே பேசி ஒருவர் சொன்னதைப் போல 90 வயது உடைய ஒருவரை வாழ்த்துவதற்காக 90 வயதுக்கு மேலே ஒரு 90 பேர் வந்திருப்பார்களோ என்று சொன்னார்கள். அது உள்ளபடியே உண்மையாக இருக்குமோ என்று எண்ணுகிறேன். காரணம், எனக்கே 91 வயது ஆகிவிட்டது. ஆக என்னுடைய எண்ணமெல்லாம் திரு பித்தாச்சி அவர்களும் நிர்மல் போன்றவர்களும் என்னை போன்றவர்களும் ஒரு 100ஆண்டு விழாவை கூட காண்போம் என்கிறேன். அப்படி காணுகின்ற நேரத்தில் திரு நல்லி செட்டியாரை போன்ற நல்லவர்கள் எல்லாம் வந்திருந்து எங்களை வாழ்த்தினால் அது மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த இனிய விழாவிலே பங்கு பெறுகின்ற ஒரு பெரு வாய்ப்பினை தந்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என் உள்ளத்தில் உள்ள இனிய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. Dad moved to Anna Nagar in 1970. He was one of the first people to move to Anna Nagar. Then he's, the Chettiar Association non-existent-ஆக இருந்தது. அப்போ he started the Anna Nagar Chettiar Association. அதை பற்றி பேசுகிறதுக்கு லேனா காசிநாதனை பேச சொல்கிறேன். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பெத்தாச்சி அண்ணனுடைய
90வது அந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கு நம்ம எல்லோருமே வந்திருக்கோம். இப்போ என்னுடைய ஸ்லாட் வந்து அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்துக்கும் அண்ணனுக்கும் உள்ள தொடர்பு, அந்த இதை பற்றி தான் நான் ஒரு 2 மினிட்ஸ் தான். 90ல் அண்ணா நகர் நகரத்தார் சங்கம் பெத்தாச்சி அண்ணனுடைய தலைமையில் அவர்கள் தலைவராக இருக்க அந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த சங்கம் ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்து மகர் நோன்பு விழா, பிள்ளையார் நோன்பு விழா, அடுத்தது விளக்கு பூஜை, அடுத்தது வந்து சங்க அபிஷேகம், இந்த மாதிரி நிறைய ஒரு 600 மெம்பர்களோட இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. இவ்வளவு வளர்ந்ததற்கு காரணம் அன்னைக்கு பெத்தாச்சி அண்ணன் போட்ட விதைதான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ஜோரா கைதட்டலாம். அடுத்தது அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் ஏதாவது நகரத்தார் சமூக பத்தி விசேஷங்கள் வந்திருந்தா அதை உடனடியாக அதை வந்து பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது யாரை பத்தி வந்திருக்குங்கிறது அவங்களே நேர கூப்பிட்டு அதை பேசி அதை ஒரு பிரச்சனை இல்லாம பண்றதுல அண்ணன் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடா அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது எந்த விழாவா இருந்தா கூட, இப்ப கூட ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி பிள்ளையார் நோன்பு விழாவில் கூட அண்ணன் வந்து அந்த இலையெடுத்து கொடுக்கறத வருஷா வருஷம் தொடர்ந்து அதை வந்து ஒரு வேள்வியாக அதை அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது 2 வருஷத்துக்கு ஒருக்கா புது நிர்வாகிகள் வர்றவங்களை அந்த அண்ணன் வந்து அந்த பதவி ஏற்கிற நேரத்தில் 5 பொன்னாடை எடுத்துன்னு வந்து அந்த புதிய நிர்வாகிகள் 5 பேருக்கும் போத்தி வாழ்த்துறை வழங்குறதும் அவங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நகரத்தார் சமூகம் இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பா நல்ல முறையில் உலகளாவிய லெவல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு அண்ணன் மாதிரி பல ஊர்களில் இருக்கிற நகரத்தார்கள் எல்லோரும் ஒரு சிறப்பான செயல்பாடோட இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம சமூகம் இந்த அளவுல சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப அண்ணனுடைய 100வது ஆண்டு விழா சிறப்பாக நடக்கட்டும். அதுல நம்ம எல்லோருமே வந்து கலந்து கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, we want to, when I spoke about CACRM family, they were not here. We welcome them. அப்பாவுடைய வளர்ச்சிக்கு CACRM family தான் main reason. Whether he joined TI Cycles or he joined Indian Overseas Bank, எல்லாமே அவங்க initial foundation was done by that family. We are ever indebted to that family. We welcome them also. Now I want to invite எங்க பங்காளிகள்லாம் நல்லா வந்திருக்காங்க. கொத்தமங்கலம், a lot of people have traveled from different places to attend this function. On behalf of our Pangali, I invite Lena. Lena is a very famous Orasian and also கடவுள் பற்றி உரையாடுறதுல பெரிய வல்லவர். வாங்க லேனா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனை வணங்கி வாழ்த்துரைப்பது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா. சஷ்டியப்த பூர்த்தி பீமரதம் சதாபிஷேகம் கண்டு இன்று கனகாபிஷேகம் தடம் பதிக்கும் அண்ணன் பூரணாபிஷேகம் காண பூரணமான வாழ்த்துகள். வாழ்த்துவது தமிழ், வணங்கி நிற்கிறோம் நாங்கள். வாழ்த்துவது தமிழ், வணங்கி நிற்கிறோம் நாங்கள். நூற்றாண்டு நோக்கி நடைபோடும் நாயகரே, நூற்றாண்டு நோக்கி நடைபோடும் நாயகரே, வாழ்வின் வண்ணங்களை அள்ளி பருகிய உங்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு. வாழ்வின் வண்ணங்களை அள்ளி பருகிய உங்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு. உங்கள் அனுபவங்கள் தந்த அற்புதங்கள், உங்கள் அனுபவங்கள் தந்த அற்புதங்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தின் அடையாளங்கள்.
உங்கள் அனுபவங்கள் தந்த அற்புதங்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தின் அடையாளங்கள். எதிர்வரும் காலங்கள் ஒளிமயமாய் அமையட்டும். எதிர்வரும் காலங்கள் ஒளிமயமாய் அமையட்டும். கதிரவன் தோன்ற உங்கள் கம்பீர பயணம் தொடரட்டும். உங்கள் அதிகார அட்சரங்கள் ஆனந்தமாய் மலரட்டும். உங்கள் அதிகார அட்சரங்கள் ஆனந்தமாய் அமையட்டும். அன்பான சொந்தங்களுடன் அகவை வளரட்டும். அன்பான சொந்தங்களுடன் அகவை வளரட்டும். நன்றியுடன் குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா. நன்றி, வணக்கம். So this is a last speech, but a very important one. We have been associated with Kasi Nagaratar committee for the last few years. So they have also come from the Kasi committee has come. On behalf of the Kasi committee, I kindly invite Lena Narayanan, the president of Kasi committee. Please welcome Lena Narayanan to say a few words. And we wrap up with this. So thank you for your patience here. அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறேன். அனைவரும் 3 மணித்துளிகள் நாங்கள் சொல்லுவதை கவனமாக கேட்குமாறு உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலில் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு பெத்தாச்சி அண்ணன் அவர்களுக்கு 90வது பிறந்த நாள் விழா. ஒரு மனிதன் இயற்கையிலேயே இறைவன் படைக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஆயுள் காலத்தை 120 வருடம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் மனிதன் ஏன் 120 வருடம் வாழ்வதில்லை என்றால், சில மனிதர்கள் 60களில், சில மனிதர்கள் 70களில், சில மனிதர்கள் 90களில் இறைவனடி சேருகின்றார்கள். காரணம், அவர்கள் தனி மனித ஒழுக்கமாக இருப்பது இல்லை. இறைவன் படைத்திருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் அவை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அற்புதமாக வாழ்ந்து, இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து, குழந்தை குஞ்சுகளை பெற்று ஆரோக்கியமாக அவைகள் இறைவனடி சேருகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் அது போன்று 120 ஆண்டு காலம் வாழ்வதில்லை. காரணம், தேவையில்லாத கவலை, மற்றவர்களை பார்த்து பொறாமை, ஈகோ, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதில்லை. இதெல்லாம் ஒரு மூல காரணம். மனிதர்கள் அந்த 120 ஆண்டு காலம் வாழ்வதற்கு இயலாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு 90 வயது வாழ்ந்து மிகச்சிறந்த மனிதராக இருக்கின்ற, என்றைக்கும் இளமையாக இளைஞராக இருக்கின்ற பெத்தாச்சி அண்ணன் அவர்கள் எனக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக நல்ல பழக்கம். என்னுடைய மூத்த சகோதரர் லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களோடு 40-45 ஆண்டு காலம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு. அண்ணன் அவர்கள் அளப்பரிய பணிகளை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே செய்திருக்கிறார்கள். அதை பற்றி அத்துணை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்னாள் அதிகாரிகள், சக நிர்வாகிகள் அனைவரும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக எம்பி நிர்மல் அவர்கள், த ஃபவுண்டர் ஆஃப் என்ன சொல்லணும், டக்குன்னு பேரை மறந்துட்டேன், எக்ஸ்னோரா, ஐ எம் சாரி, எக்ஸ்னோரா. இன்னைக்கு சென்னையில் இவ்வளவு மரங்கள் இருக்கு, இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னா எக்ஸ்னோரா has given a fantastic lead for this. ஜோர கை தட்டுங்க ப்ளீஸ். எனக்கு எம்பி நிர்மல் அவர்கள் நம்ம டிஎம்எஸ் கேம்பஸ்ல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். அப்போல இருந்து அவங்களை எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் வேன்ல உட்கார்ந்து தெரு தெருவா ரோடா சென்னைக்கு போய் அந்த மரங்களை நடுவதற்காக அரும்பெரும் பணியை ஆற்றியவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருந்து. நம்ம பெத்தாச்சி அண்ணனோட இருந்து எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அரும்பெரும் பணிகளை ஆற்றி இருக்கின்றார்கள். அண்ணனை பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னம்னா, மிகச்சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர். அவங்கள பாருங்க, 80 வயசு முதியவர் மாதிரியா இருக்காங்க. he looks like an young boy. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம், பொதுநலத்தில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அண்ணன் அவர்களை மனதார பாராட்ட வேண்டும். அண்ணன் அவர்களுடைய பிள்ளை பிச்சப்பன் பெத்தாச்சி அண்ணன் அவர்கள்
புளோரிடா டாம்பாவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற நகரத்தார் இளைஞர்கள் அனைவரும் தொழில் துவங்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கிலே, ஒரு உயர்ந்த நோக்கிலே, ஒரு விடாமுயற்சியோடு அவர்கள் நண்பன் என்கின்ற ஒரு அமைப்பை அவர்கள் ஃபவுண்டர் சேர்மனாக இருந்து அரும்பெரும் பணிகளை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பெத்தாச்சி பிச்சப்பண்ணன் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேலும் தற்சமயம் நான் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைமை பொறுப்பில் கடந்த 2.25 வருஷம் இருக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாரணாசியில் சற்றேறத்தாழ 1,04,500 சதுரடியில் 3 ஸ்டார் கேட்டகரியில் 139 அறைகளுடன் கூடிய ஒரு டார்மெட்ரியுடன் கூடிய ஒரு அற்புதமான, இன்றைக்கு புதிய தலைமுறைக்கு தேவையான ஒரு புதிய சத்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சற்றேறத்தாழ 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியிருக்கின்றோம். இதற்கும் ஜோரா கைதட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும் நகரத்தார் அப்படின்னம்னா அது ஒரு ஜாதி, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நகரத்தார் என்பது ஒரு ஜாதியே அல்ல. நகரத்தார் என்பது ஒரு சமூகத்தின் அடையாளம். இந்த நாடு முன்னேற வேண்டும், பிரபஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் அருமையாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும், இந்தியா வளர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல சமூகங்களில் நகரத்தார் சமூகமும் ஒன்று. அதற்கு இணங்க நகரத்தார் பெருமக்களுக்கு என்று பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், இறைப்பணி, தொண்டு செய்வது, இதெல்லாம் அப்படியே கூட்டி பார்த்தோம்னா நகரத்தார் என்று பெயர் வரும். அதற்கிணங்க பெத்தாச்சி அண்ணன் அவர்கள் அண்ணா நகரிலே ரிட்டையர் ஆன பிறகு, அதாவது ஐஓபியில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு அரும்பெரும் பணிகளை அவர்கள் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 90 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாம் கட்டிக்கொண்டிருக்கின்ற புதிய சத்திரத்தில் நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா சென்ற பொழுது, நன்கொடைகளை பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற பொழுது எங்களுக்கு இருகரம் கூப்பி எங்களை அரவணைத்து அவருடைய இல்லங்களிலே தங்க வைத்து உணவு கொடுத்து, அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எங்கெல்லாம் நகரத்தார்கள் வசிக்கின்றார்களோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்று சற்றேறத்தாழ 13 கோடி ரூபாய் நன்கொடைகளை பெற்று தந்த ஒரு உத்தம மனிதர் பெத்தாச்சி பிச்சப்பண்ணன் அவர்கள். அதற்காக கொத்தமங்கலத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக பிச்சப்பண்ணன் அவர்களுக்கு, பெத்தாச்சி பிச்சப்பண்ணன் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து, நான் வந்து கார்ல வரும்போதே ஒரு சின்ன குறிப்பு அண்ணனுக்காக சொல்லணும்னு எடுத்துட்டு வந்தேன். ஜஸ்ட் 2 minutesல ஐ வில் finish it off. 90 ஆண்டுகள் வாழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவரை, ஒரு மகத்தான ஒரு உன்னத மனிதரை வாழ்த்துகின்ற போது அவருடைய அனுபவம், வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி நான் இங்கு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க்கை என்பது வெறும் ஆண்டுகளால் நிரப்பப்பட்டது அல்ல. 90 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வருஷத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கதையை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆண்டுகளில் நாம் சேர்ந்த அனுபவங்களை அளக்கப்படுகிறது நமது வாழ்க்கை. இன்று 90 வசந்தங்களை கண்டு நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழும் திரு பெத்தாச்சி அண்ணன் அவர்களை வாழ்த்துவதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறோம். இவர்கள் ஒரு அனுபவ பெட்டகம். எங்கள் குடும்பம், நகரத்தார் சமூகம், அண்ணா நகரில் வாழுகின்ற நகரத்தார்கள் எனும் அமைப்பிற்கு நீங்கள் ஒரு பெரிய ஆலமரம் போல நிழல் தந்து வருகிறீர்கள். உங்கள் வழிகாட்டுதலில் வளர்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்றே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உடல் நலம் மற்றும் எதிர்கால வாழ்த்துக்கள். உங்கள் முகத்தில் இருக்கும் இந்த புன்னகை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை எப்படி பார்த்தோமோ அதே சிரிப்பு, அதே அரவணைப்பு. ஆனா ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அது மட்டும் மறையல. காரணம் என்ன? he is keeping himself very busy and active. அந்த அளவுக்கு இருந்த தெளிவும் இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். நீங்கள் 100 ஆண்டு கடந்து ஆரோக்கியத்துடன் மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரை நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்றைக்கு 90வது கனகாபிஷேகம் நம் அனைவரின் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய 100வது அந்த பூரணாபிஷேகம் என்று சொல்லக்கூடியதற்கு இன்னும் 3665 நாட்கள் இருக்கின்றது.
அதாவது 10 ஆண்டுகள் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம், அண்ணனும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அவருடைய பூர்ணாபிஷேகத்தில், கனகாபிஷேகத்தில் நாம் அனைவரும் வந்து அண்ணன் அவர்களிடம் ஆசி பெற்று அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார்கள், பேரம் பேத்திகள் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றார்கள், இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய உரை என்ன, அவர்கள் செய்திட்ட தொண்டு ஐயோபிக்கு என்ன, இந்த வயதிலும் கூட ஐயோபியில் அவர்கள் அந்த முன்னாள் அதிகாரிகள் அலுவலர்களுக்கு தலைவராக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமகனார் அவர்களுக்கு எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரும் அன்னபூர்ணி தாயாரும் விசாலாட்சி தாயாரும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டுமாய் 48,000 நகரத்தார் குடும்பங்களின் சார்பாகவும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அனைத்து அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். Thanks for an opportunity given. I want to thank the whole Lena family. அவங்க பிரதர்லேருந்து 6 brothers இருக்காங்கன்னு நினைக்கிறேன். They help us in very different ways. There is a very good bonding between our family and their family. I thank them a lot. இப்போ வந்து திருமகள் உடைய ஆசிரியை பேசுவாங்க. அதோட the food is ready. Please wait. Annalakshmi food is very good. You have 2 hours to eat that food. நல்லா அமர்ந்து there is a variety of food. கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுங்க. 2 hours இருக்கு. இவங்க கடைசியாக தேங்க்யூ ஃபார் கம்மிங். அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த விழாவில் உங்களுடன் நானும் கலந்து கொள்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதமான விழா. எல்லாரும் சொன்னாங்க, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டி, எங்கே போனாலும் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கலந்து ஒரு தீர்வு சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப தைரியமாக ரொம்ப தீர்க்கமாக கலந்து பேசக்கூடிய நகரத்தார் பெருமக்களில் அன்னை பெத்தாச்சி அண்ணனும் ஒருத்தர். அன்னை லேனா காசிநாதன் பேசும்போது சொன்னாங்க, ஏதாவது நகரத்தார்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை ரொம்ப நடுநிலையில் இருந்து பேசக்கூடிய நபர்னு சொன்னாங்க. உண்மை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு. பத்திரிகைகள்ல எல்லாம் எழுதுறப்ப ரொம்ப அக்கறையோட ஃபோன் பண்ணி தைரியமாக கோச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப நல்லா எழுதியிருக்க அப்படின்னு ஒரு ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உடனே செய்யக்கூடிய மனிதர். எனக்கு வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்களோட பேங்க் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம். எங்களால் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் அதை எங்களால் காட்சிப்படுத்தி பார்க்க முடியுது. அவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய 73ஆம் ஆண்டு கல்யாண விழா, திருமண விழாவில் நாங்கள் கலந்துக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. மலைச்சு போயிட்டோம். 73 ஆண்டு காலம் வந்து வாழ்றதுங்கிறதே பெரிய விஷயங்கிறப்ப, திருமண பந்தத்தோட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எவ்வளோ அற்புதமான பூரணமான வாழ்க்கைங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ரோல் மாடலாக இவங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, 60வது சஷ்டிய பூர்த்தியில் எல்லாரும் எப்படி இருப்போம்னா, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், பேரம்பேத்திலாம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். 70வது 80வது விழாக்களில் கூட நம்மளுடைய சந்ததியர்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தான் இருக்கும். 90ங்கிறப்ப திருப்தியாக வாழ்ந்தோங்கிற ஒரு தனக்குத்தானே ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கும். அந்த பெருமை இன்னைக்கு பெத்தாச்சி அண்ணனுக்கு இருக்கு. உண்மையாவே எத்தனை பேருக்கு இது இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா பெத்தாச்சி அண்ணன் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தருது. இந்த விழாவில் என்னையும் அழைத்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.